இந்த படத்தை ஒரு சர்வைவல் த்ரில்லராகவும் பார்க்கலாம், ஒரு எமோஷனல் ட்ராமாவாகவும் பார்க்கலாம். படம் முடிஞ்ச பிறகு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், சில கேள்விகள் நம்ம கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண மதர் சன் எமோஷனல் ட்ராமா கிடையாது. ஆவேசம் படத்தோட டைரக்டர் ஜித்து மாதவன் கதையில மஞ்சுமெல் பாய்ஸ் டைரக்டர் சிதம்பரம் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் பாலன் த பாய். இது உங்க வி டாக்கீஸ். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி அனலிசிஸ். பர்சனான்ற ஒரு பெண் தன்னோட சின்ன பையன் ஆதிசேஷனோட சேர்ந்து இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட் விடுதி தலைவி உதவியால வெளியே வராங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட நிம்மதியா ஒரு இடத்துல வாழாம தன்னோட பேரையும் பையனோட பேரையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு கிராமத்துல தனியா இருக்கிற வயசான பாட்டி ஒருத்தருக்கு உதவியா வேலைக்கு சேர்றாங்க. பையனையும் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பாட்டி திடீர்னு இருக்க அந்த விஷயத்த வெளிநாட்டுல இருக்கிற அவங்க பையன் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயில இருந்து வெளியில வர அந்த ப்ராஸ்டியூட் விடுதி தலைவி பர்சனாவை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ள இழுக்க முயற்சி பண்றாங்க. அதே நேரத்துல பாட்டியோட பையனும் ஊருக்கு வர இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க பர்சனா எடுக்கிற ஒரு முடிவு அவங்களையும் அவங்க பையனையும் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கேரக்டர் அனாலிசிஸ். இந்த படத்துல அம்மா பையன் இந்த ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு தான் கதை நகருது. படத்தோட ஆரம்பத்துல பர்சனா அடிக்கடி பேரை மாத்திக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இந்த கேரக்டர் நார்மல் கிடையாதுன்னு புரியுது. அடுத்த என்ன செய்ய போறோம் அப்படின்னு பையன் கிட்ட கதையா சொல்லி மனசுல பதிய வைக்கிறதும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சினிமால அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். பர்சனாவும் அந்த கேரக்டர் செமையா உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அவங்களோட பையனா வர ஆதிசேஷன் இந்த படத்தோட பெரிய பலம். போலீஸேட்டா வர்ற ஜீன் பால் லால் வெளியே பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற வன்மத்தை ரொம்ப அமைதியா காட்டுறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ரவுடியா டெவினோ தாமஸ் வராரு. நடிப்பு நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த ரோலுக்கு டெவினோ தாமஸ் தேவையான்ற கேள்வி வருது. மஞ்சுமெல் பாய்ஸ்ல நட்பை பத்தி பேசின சிதம்பரம் இந்த படத்துல தாய் மகன் பாசத்தை வேற ஒரு கோணத்துல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா சில குறைகளும் இருக்கு. பர்சனா ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் நேர்மையா வாழ முயற்சி பண்ணல, ஏன் எப்பவும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலேயே யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் சரியான விளக்கம் படத்துல இல்ல. செகண்ட் ஹாஃப்ல கதை வேற ஒரு ரூட்டுக்கு போறதும் பையன் தன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்த கொஞ்சம் லென்த்தியா சொன்னதும் சின்ன மைனஸ். இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வர சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்: பர்சனாவோட வித்தியாசமான கதாபாத்திர வடிவமைப்பு, சிறுவன் ஆதிசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ், சுஷின் ஷியாமோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சைஜு காலிடோட அழகான சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்: சில இன்சிடென்ட்ஸ் தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல பாலன் சில குறைகள் இருந்தாலும் தாய் மகன் எமோஷன், பெர்ஃபார்மன்ஸ், பிஜிஎம் இதுக்காக கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் 3/5. பாலன் தாய் சொல்லை தட்டாதே. இந்த படம் உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இது போல ஆழமான மூவி அனலைஸ் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.